தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பேத்திங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லை, நான் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுத்தே தீர்வேன்னு இங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு பாட்டி பரமேஸ்வரி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி அடுத்த செகண்ட் எங்கள் பாட்டியை பார்க்க ஓடி வராரு. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, மாட்டினோன்னா என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடுவாங்க, அப்புறம் மாமெல்லாம் கும்பாபிஷேகம் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்ல, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, அதனால் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுப்பான்னு தன்னுடைய பேரன் கார்த்திகிட்ட பாட்டி பரமேஸ்வரி கேட்குறாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே கூடியிருக்கு. ஆனால் அங்கே சாமுண்டீஸ்வரி மட்டும் இல்லை. ரோஹிணி யார் இவங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்குறாங்க. இவங்க மிகப்பெரிய ஒரு சாமியார், இங்கே கோவிலில் பார்த்தேன், இவங்க ஆசீர்வாதம் பண்ணால் குடும்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் சந்திராவுக்கு மட்டும் சின்னதாக ஒரு சந்தேகம், இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. உங்கள் சந்தேக புத்தியை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டிங்களா, ஏன் எல்லாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறீங்கன்னு இங்கே ரேவதி ஒரு பக்கம் சந்திராவை பார்த்து கேட்க இந்த பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ பாட்டியும் பார்த்திங்கன்னா, நான் இந்த கோவில், அதாவது இந்த ஊரில் இருக்கிற கோவில்லாம் நான் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக காசி ராமேஸ்வரம்னு நான் விஸ்வநாதரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தத்துவமாக பேச அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க, இவங்க பெரிய ஞானி போல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்க. பாட்டி பரமேஸ்வரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. பொங்கல் பரிசாக பணத்தையும் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரோகிணி பணம் வேணும்னு சொன்னாலும் இன்றைக்கி நல்ல நாள், பணம் வேணான்னு சொல்லக்கூடாது, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பணத்தையும் வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தவங்களும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம ரேவதி அடுத்து சந்திராவை காலில் விழ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆசீர்வாதமும் வேணாம், நான் யார் கால்லையும் விழமாட்டேன்னு சொல்லி சந்தேக பார்வையோடு இங்கே சந்திரா ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. சரி ஆசீர்வாதம் முடிச்சாச்சுல, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாட்டியை கூட்டிகிட்டு வெளியில் போக கரெக்டாக அந்த சமயம் பார்த்து சாமுண்டீஸ்வரியுடைய என்ட்ரி. சாமுண்டீஸ்வரி ஃபோன் பேசிகிட்டே வராங்க. இந்த பாட்டி போகிறத பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லி எங்கள் டிரைவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. கார்த்தியும் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு இவங்க வந்தாங்க, ஸோ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளித்தாலும் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்களே அப்படிங்க. ஸோ எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படின்னதும் சரி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே பின்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு இங்கே பாட்டி ஒரு பக்கம் நின்னாலும், நான் வந்து காசிக்கு போகிறேன், திரும்பிட்டேன்னா இன்னொரு தடவை திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சரி நீங்கள் திரும்பலன்னா என்ன, நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இங்கே பாட்டி காலில் விழுந்து சாமுண்டீஸ்வரி ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. அந்த சமயம் இங்கே சாமுண்டீஸ்வரி முகத்தில் விபூதியை ஊதி விட்டுட்டு பாட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இதை சந்தேகத்தோட சந்திரா பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாட்டி கார்த்தி இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணுறாங்க. கார்த்தியும் பாட்டியும் வெளியில் தனியாக பேசிகிட்டு இருக்கதை சந்திரா இங்கே மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க. இங்கே கார்த்தி பார்த்திங்கன்னா தன்னுடைய பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்த சந்திரா இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ இருக்குது, ரொம்ப நாள் பழகுன மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வீடியோவாக பதிவு பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சந்திரா பாட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரா ஃபாலோ பண்ணுறத பாட்டி பார்த்துட்டு சந்திராவுக்கு தெரியாமல் ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலையே, அப்படி கண்டுபிடிச்சிருந்தா அந்த டிரைவர் யார் என்னன்னு நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி சந்திரா அடுத்த செகண்ட் தன்னுடைய கணவரை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கார்த்தி பாட்டி 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்த வீடியோவை தன்னுடைய கணவர்கிட்டையும் காமிக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்த்து அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் சந்திரா அந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப பரிச்சயமான முகம் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை தன்னுடைய கணவர் ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அவரும் இந்த டிரைவர் பற்றின விஷயம்னா நான் எப்படியும் அலசி ஆராயிறேன், ஸோ அவனை பற்றின ஒரு சின்ன க்ளூவாது கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம்
மகேஷ் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய விஷயத்த இங்கே மாயா நினச்சி கோவப்படுறாங்க. அதாவது கார்த்தி ரேவதி இவங்க 2 பேருக்கு இடையில 1 2 விஷயங்களில் மோதல் ஏற்பட்டுச்சுல. ஒரு தடவை கரண்ட் ஷாக் அடிக்கும்போது ரேவதியை காப்பாற்றினது, கோலத்திலிருந்து கோலம் அழியாமல் ரேவதியை தூக்குனது, அதுக்கப்புறம் கண்ணை கட்டி இங்கே கார்த்தியை போய் ஹக் பண்ணது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்த மாயா சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் மகேஷ்க்கு தான் தோணணும், அவருக்கு தோணலை, ஆனால் மாயாவுக்கு தோணுது. இது எல்லாமே அந்த டிரைவர் திட்டம் போட்டு தான் செய்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் இங்கே மாயாவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி இப்படி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா நம்ம பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் பிளான் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு இவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்? ஒரு பக்கம் கார்த்தி பற்றின ஒரு சின்ன குழுவை சந்திரா சிவனாண்டி கையில் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு கார்த்தி யார் அப்படின்ற பின்னணியை இவர் கண்டுபிடிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கார்த்தி ரேவதி இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி இவங்கள பிரிக்க பார்ப்பாங்க இந்த மாயா. என்ன நடக்கும்? அப்படி பிரிக்க பார்க்கும்போது அந்த 3வது நபர் மாயா தான் அப்படின்ற உண்மை கார்த்திக்கு தெரிய வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.